ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான். இன்ஸ்டண்ட்டாக 2 பொருள் தாங்க 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி நீங்கள் வாரத்தில் 2 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். உங்கள் இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது. வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் மருதாணி வேண்டாம், அல்லது எனக்கு வந்து அவரி வேண்டாம், எனக்கு அலர்ஜி ஆகுது, ஹேர் டையே எனக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வீட்டிலே கிடக்கிற ஈஸியான ஒரு பொருள். அது மட்டும் இல்லைங்க, 1 மணி நேரத்துலேயே உங்கள் தலைமுடி வந்து சூப்பராக வந்து கலர் மாறும். 100% ரெடி ஆகக்கூடிய ஒரு ஹேர் டை. அது சிம்பிள் ஹேர் டை, எல்லாருமே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் டை. வந்து பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஓவர் நைட் வைக்கணும் அவசியம்லாம் இல்லை. ரெடி பண்ணி 1 மணி நேரம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது தலையில் நல்லா வந்து வெள்ளை முடி இருக்கிற பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நீங்கள் அலசி பாருங்கள். வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம என்ன அப்படி பொருள் வந்து சேர்த்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். இரும்பு பாத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காப்பி பவுடர் வந்து 1 to 4 டீஸ்பூன் வரைக்கும் இந்த ஹேர் டைக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணாலே போதும். டோட்டல் முடியும் நல்லா கருப்பாயிரும். எவ்வளவு நரைமுடி இருந்தாலும் சீக்கிரமாக வந்து நம்ம கருப்பாக்கி கொடுக்கும். அதே மாதிரி காப்பி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சன்ரைஸ் தான் எடுத்துருக்கேங்க. 5 ரூபா பேக்கெட் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி இந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த 10 ரூபா பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3லிருந்து ஒரு 4 டீஸ்பூன் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து கரெக்டான ஒரு அளவு. 1 டம்ளர் தண்ணிக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. காஃபி வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் நம்ம சேர்த்த போகிறோம். அந்த பொருளை சேர்க்குறப்ப இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாயிரும். தொடர்ந்து வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஹேர் டையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இது ஈஸியான ஒரு மெத்தேடு. குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் மட்டும் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் கழுவிக்கலாம் எப்பவும் போல். சூப்பராக வந்து ஃபஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். யாராவது டேப்லெட் எடுக்கிறீங்க, இல்லை எனக்கு வந்து முடிக்கு டை வந்து சேரவே சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு பொருளை இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ கொஞ்சம் வந்து காப்பி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் தான் நான் சேர்த்த போகிறேன். நெல்லிக்காய் பவுடர் 4 டீஸ்பூன் காஃபி சேர்த்துனீங்க இல்லையா, அதே ஆவரேஜுக்கு 4 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் பவுடரை வெறும் தேங்காயில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு ரெடி பண்ணி தரும். இப்போ நம்ம இந்த காஃபியோட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். 4 டீஸ்பூன் வந்து நம்ம நெல்லிக்காய் பவுடர் சேர்த்தியாச்சு. நம்ம எதனால் இப்படி நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு குளிர்ச்சி வந்து சேராதுன்னு சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி காஃபியோடு சேர்த்து நம்ம டோட்டலாக வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்படி ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு சுத்தமாக வந்து தலையில் எதுவும் பாதிக்காது. அதனால தான் நம்ம காஃபியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். கட்டி இல்லாமல் இது நல்லா வந்து கலந்து விடுங்க.
ஆம்லா பவுட்ரு என்றைக்குமே உங்களுக்கு வந்து முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நிறைந்தது. அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நல்ல நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வாங்கி அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஜூஸாக எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நெல்லிக்காய் ஜூஸில் காப்பி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு. ஒரு வேளை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஆவரேஜாக போட்டுக்கோங்க. காஃபி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சேமாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு திக்னஸ் வரும். இது நீங்கள் ப்ரஷ் வச்சே நீட்டாக வந்து நிறைய முடி எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணலாம். கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். தொடர்ந்து 2-3 தடவை போடுறப்ப தேடுனா கூட உங்களுக்கு வந்து அந்த நரைமுடி வந்து கிடைக்காது. நிறைய பேர் அக்கா ஈஸியான ஒரு ஹேர் டே வந்து சொல்லுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? அவங்க இது ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக இதை ஃபைனலாக நான் வந்து கருஞ்சீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கருஞ்சீரக பவுடர் வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேட்டிங்கன்னா களுஞ்சி பவுடர் அப்படின்னு கிடைக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை பவுடராக கிடைக்கல அப்படின்னா கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நல்லா ஹீட்டு. ஏன்னா நம்ம முழுக்க நெல்லிக்காய் பவுடர் வந்து குளிர்ச்சி அதிகம். அதோட இந்த ஹீட் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா தலைவலி டோட்டல் பிரச்சனையும் வராது. அதே மாதிரி கருஞ்சீரகத்தில் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வெள்ளை முடியை கருப்பாக்கிறதுக்கு சீக்கிரமாக நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. இதில் சேர்த்தக்கூடிய பொருளை செம்மையாக நம்ம சேர்த்தாச்சு. இதில் வந்து நீங்கள் மருதாணி சேர்க்கணும், அவரி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதை சேர்க்காமையே உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கும். அவரி வேண்டாம் மருதாணி வேணான்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இது வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வருது. தலைக்கு அப்ளை பண்ணுற அளவு திக்காகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இதை கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்காகிருச்சு. நம்ம போட்ட அந்த தண்ணி, பவுட்ரு, காஃபி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த லெவல் வந்தாலே போதும். ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிடுச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணுறக்கும் கடுசாக இருக்கும். இது கரெக்டான அளவு. நம்ம பாருங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக இருக்கும், கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடை அப்படியே நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வறட்சியாக இருக்குது ஹேர் டே அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுங்கள், இப்போ சூட்டோடவே இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 சொட்டு இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கன்னா தலையில் வந்து அந்த வறட்சி தன்மை வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டதுனால பிசுபிசுப்பு ஆயிருமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. 2 சொட்டு தேங்காய் எண்ணெய்னால உங்களுக்கு வந்து பிசுபிசுப்புலாம் ஆகாது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது போட்டு குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீயக்காய் தூள் போட்டு குளிங்க. தயவுசெய்து ஷாம்பெல்லாம் வந்து போடவே போடாதீங்க. ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து இதாகிருச்சு. இப்போது இது நல்லா ரெடியாக இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சட்டிக்கு நல்லா வந்து அதோட அயன் வந்து கிடைக்கிறப்ப கலர் இன்னும் நல்லா மாறும். எப்போவுமே ரெடி பண்ணதே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நம்ம இரும்பு கடாயில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 1 மணி நேரம் மட்டும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போடுறப்ப இந்த மாதிரி டைட்டாக போடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக வந்து போட்டுருங்க, காற்று போகாமல். இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதான் இரும்பு கடாயோட பெனிஃபிட். இதை வந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கே நம்மளுக்கு இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வச்சிங்கன்னா நல்லா கருன்னு மாறிடும். நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும். இப்போ இது நம்ம காஃபி, நெல்லி மட்டும்தான் போட்டிருக்கோம், கருஞ்சீரகம் போட்டிருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. செம்மையாக இருக்கும். அலர்ஜி, அரிப்பு எதுவுமே வந்து வராது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான்.
இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு கூட டச்சப் பண்ணி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கூட இதில் நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு பிசுபிசுப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கூட சீக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம். ஆனால் இது வாரத்தில் ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சூப்பராக வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நேச்சுரலாகவே வந்து இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போவே இளநரை வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி போட்டு விடுங்க. காஃபியும் ஆம்லாவும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு பொருள். சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். முடி வந்து இப்படி தாங்க. முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டை வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும். நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும். இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரம் டிக் பண்ணி காமிக்கிறேன். போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம். சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஹேர் டையுமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க, கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும். பாருங்கள், இப்போ இது 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்போ எதுவுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2 மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும். ஷாம்போ சீயக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும். அதனால் வந்து ஒரு 2 நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல். அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது. கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும். அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் 2 மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கருன்னு இருக்கும். 100% வந்து ஹெர்பல் ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.